குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வாரமும் நாம சில அனிமல் ரிலேட்டட் ஆசனாஸை பார்க்க இருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய யோக பயிற்சி மூலமாக நம்முடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பல்வேறு வகையான நுட்பங்களை நமக்கு அழைச்சி சென்றிருக்காங்க. இந்த நுட்பங்கள் பழங்காலத்துல இது ஒரு வழிபாட்டு முறையாகவோ அல்லது சில வழித்தோன்றல் முறைகளாகவோ இருந்தது. தற்கால அறிவியல் சூழ்நிலையில இந்த நுட்பங்கள் அனைத்தும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதாக அமையுது. இப்படிப்பட்ட விஷயத்தை நம்முடைய முன்னோர்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி சரியாக கடத்தினாங்கன்றது மிகுந்த ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இந்த ஆச்சரியத்தோட நம்ம நின்று விடாம நம்ம உடலையும் மனதையும் இந்த பயிற்சிகள் மூலமாக வலிமையாக்கும். வாங்க பயிற்சிக்குள்ள போலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாடாய்ஸ் போஸோட ஃபர்ஸ்ட் வேரியேஷனை ரொம்ப சிம்பிளிஃபைடான அந்த வேரியேஷனை நீங்கள் ரொம்ப எளிமையாக செய்யும் பட்சத்தில் நீங்கள் அடுத்ததாக இதனுடைய செகண்ட் வேரியேஷனை ட்ரை பண்ணலாம். இந்த செகண்ட் வேரியேஷன் ஆனது ஃபர்ஸ்ட் வேரியேஷனோட சிறிது கடினமானதாகவும் உங்களுடைய உடலினுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கிற பட்சத்தில் இந்த பயிற்சியை நீங்கள் செயல்படுத்தலாம். மேலும் இந்த வகை ஆசனமானது வயிற்றுப்புற உள்ளுறுப்புகளை அதிகப்படியாக அழுத்தம் கொடுப்பதனால கால்பெடர், லிவர் மற்றும் ஸ்பிளீன் போன்ற முக்கியமான வயிற்றினுடைய உள்ளுறுப்புகள் நன்கு செயல்பட உதவி செய்கிறது. வாங்க இந்த பயிற்சியை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நாம பார்க்கலாம். கால்களை நீட்டிய நிலையில ஆழ்ந்த சுவாசத்தை 3-5 முறை நீங்க எடுத்து விட்டதுக்கு அப்புறமா 2 கால்களையும் லேசாக மடித்து கால்களுடைய பாதம் ஒன்றோடொன்று இணைந்தபடி நீங்க இந்த வீடியோல பார்த்தபடி நீங்க அமைச்சுக்கங்க. இப்போ உங்களுடைய பாதத்துக்கும் தொடைக்கும் இடையில தேவையான அளவுக்கு ஒரு இடைவெளி உருவாகி இருக்கும். பின்பு நிதானமாக உங்களுடைய வலது கையை வலது தொடைக்கு கீழ்ப்பகுதியிலும் விட்டு நல்லா எல்போஸை பெண்ட் பண்ணிக்கோங்க. அதேபோல் இடது கையை இடது தொடைக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில விட்டு நல்லா எல்போஸை பெண்ட் பண்ணி இறுதியா உங்களுடைய 2 கை விரல்களையும் ஒன்றோடு பிணைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த பொசிஷன் நல்லா கிடைச்சதுக்கு அப்புறமா நிதானமா முன்புறம் வளைந்து உங்களுடைய நெற்றி பகுதியை கால் கட்டை விரல் மேல பதிய வைங்க. இது பார்ப்பதற்கு டாடாய்ஸனுடைய தோற்றத்தை ஒத்து இருக்கும். இந்த ஆசனம் கொஞ்சம் அதிகப்படியான கழுத்து மற்றும் தோள்பட்டை வலியினை உங்களுக்கு உருவாக்கும். நான் ஏற்கனவே சொல்லியபடி இந்த டாடாய்ஸ் போஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேரியேஷனை நீங்க சரியா செய்யற பட்சத்துல எளிமையா அந்த ஆசனம் உங்களுக்கு கைவர பட்சத்துல நீங்க இந்த ஆசனத்தையும் முயற்சி செய்யலாம். 10-15 செகண்ட்ஸ் நீங்க இந்த பொசிஷன்ல நார்மல் பிரீத்திங்ல மெயின்டைன் பண்ணதுக்கு அப்புறமா நிதானமா உங்களுடைய தலைப்பகுதியை உயர்த்துங்க. மூச்சு எடுத்துக்கிட்டு ஃபிங்கர்ஸோட லாக்கை ரிலீஸ் பண்ணி நிதானமா முதுகு நேராக்குங்க. கால்களை ஒவ்வொன்றா நீட்டி சிட்டிங் ரிலாக்ஸ் பொசிஷனுக்கு வந்துருங்க. ஆழ்ந்த சுவாசத்தை நீங்க 5-10 முறை எடுத்து விடுங்க. உங்களுடைய வயிறு, தோள்பட்டை, மார்பு பகுதியில் ஏற்பட்ட அழுத்தம் மற்றும் இறுக்கம் போனதுக்கு அப்புறமா இதே ஆசனத்தை இன்னும் 2-3 முறை நீங்க முயற்சி செய்யலாம். உங்களுடைய தொடைப்பகுதியில் சேருகின்ற அதிகப்படியான தசையை குறைக்கக்கூடியதும் அதே நேரத்தில் உங்களுடைய முதுகுத்தண்டு மற்றும் நுரையீரலில் வலிமை உண்டாக்கக்கூடியதுமான கேமல் போஸ் என்று அழைக்கக்கூடிய ஒரு ஆசனத்தை தான் நாம இப்ப பார்க்க இருக்கிறோம். இப்ப நாம பார்க்க இருக்கக்கூடிய இந்த ஆசனம் ஒரு கேமல் போஸ்க்கான ப்ரெப்பரேட்டரி பிராக்டிஸா இருக்கக்கூடியது. அதாவது இதை ஆஃப் கேமல் போஸ், அர்த்த உஷ்ட்ராசனம் சொல்லிட்டு அழைப்போம். வாங்க இந்த பயிற்சியை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வஜ்ராசன நிலையில இருந்து நெயில் டவுன் பொசிஷனுக்கு நீங்க வந்துருங்க. 2 கால்களுக்கு இடையே சிறு இடைவெளி இருக்கு அப்படி நீங்க பார்த்துக்கலாம். பின்பு நிதானமா உங்களுடைய கைகளை இடுப்பு பகுதியிலேயே பின்புறையில சரியா ஊனுங்க. உங்களுடைய கை கட்ட விரல் முதுகுத்தண்டை அழுத்தியபடியும் மற்ற 4 விரல்கள் பக்கவாட்டில் முன்புறம் நோக்கியபடியும் இருக்கிற மாதிரியே நீங்க உங்களுடைய கைப்பகுதியை அமைச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மார்பு கூட்டு பகுதியில் நல்ல விரிஞ்ச நிலையில இருக்கணும். இந்த பொசிஷன் உங்களுக்கு சரியா கிடைச்சதுக்கு அப்புறமா லேசா உங்க கைகளை முன்புறமாக அழுத்த நிலையில பின்புறம் வளைய முயற்சி செய்யலாம். இந்த நேரத்தில் நீங்க கண்டினியூஸா உங்களுடைய ஹேண்டால உங்களுடைய ஹிப் ரீஜனை ஃப்ரண்ட் புஷ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது மட்டும்தான்
உங்களால் கீழே விடாமல் இந்த நிலையை நீங்கள் நிர்வகிக்க முடியும். மேலும் இந்த வளைவு உங்களுக்கு நல்லா கிடைச்சதுக்கு அப்புறமா மேல்புறமாகவோ அல்லது உங்களுடைய வளைவு தன்மை நன்றாக இருக்க பட்சத்தில் பின்புறமாகவோ பார்க்கறதுக்கு முயற்சி செய்யலாம். இந்த ஆசனமானது நமது மார்பு பகுதியை நன்கு விரிவடைய செய்கிறது. இது உங்களின் சிறுநீரகங்களை நன்கு செயல்பட வைக்கிறது. சுவாச மண்டலத்தை தூண்டிவிடுவதோடு மட்டுமல்லாது செரிமான மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி மண்டலம் என்று அழைக்கக்கூடிய எண்டோகிரைன் சிஸ்டத்தையும் நன்கு செயல்பட வைக்கிறது. 10 to 15 செகண்ட்ஸ் இந்த பொசிஷனில் நீங்கள் அசையாமல் நார்மல் பிரீத்திங்கில் இருந்ததுக்கு அப்புறமா நிதானமாக தலையை நேராக்கி முதுகு நேராக்குங்க. பின்பு கைகளை ரிலீஸ் பண்ணிவிட்டு வஜ்ராசன நிலைக்கு வந்துடுங்க. நல்ல ஆழ்ந்த சுவாசத்தை 3 to 5 முறை நீங்கள் எடுத்து விடலாம். கழுத்து முதுகு பகுதிகளில் வலி போனதுக்கு அப்புறமா இதே ஆசனத்தை இன்னும் 2 முறை முயற்சி செய்யலாம். வலி அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கேமல் போஸ்க்கு மாற்று ஆசனமாக இருக்கக்கூடிய ராபிட் போஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ராபிட் போஸில் அப் டு 1 minute வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். வலி முழுவதும் போனதுக்கு அப்புறமா இதே ஆசனத்தை இன்னும் 2-3 முறையோ அல்லது வேறு ஆசனத்துக்குள்ளேயோ நீங்கள் பயிற்சிக்கு போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்ப பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் பூர்ண உஷ்ட்ராசனம் என்று அழைக்கக்கூடிய த பர்ஃபெக்ட் கேமல் போஸ் நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நாம பார்த்த சிம்பிள் கேமல் போஸை நீங்க 1 or 2 weeks பிராக்டிஸ் பண்ணி அதன் மூலமாக உங்களுடைய ஷோல்டர்ஸ் மற்றும் உங்களுடைய ஹிப் ரீஜன்ல நல்ல ஸ்ட்ரென்த்தும் ஃபிளெக்சிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க இந்த பயிற்சியை தொடங்கலாம். இந்த பயிற்சி குறிப்பா உங்களுடைய நுரையீரல் பகுதியில் நல்ல வலிமையடை செஞ்சு ஆஸ்துமா வீசிங் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வராவண்ணம் தடுக்குது. வாங்க இந்த பயிற்சியை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிதானமா நீல் டவுன் பண்ணி ரெடி பொசிஷனுக்கு நீங்க வந்துடலாம். இந்த நிலையில 2 கால்களுக்கு இடையே சிறு இடைவெளி இருக்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்கோங்க. பின்பு கைகளை முன்புறமா தோள்பட்ட அளவுக்கு உயர்த்துங்க. பின்பு ஒவ்வொரு கைகளா நீங்க ரொட்டேஷன் பண்ணி ரைட் ஹேண்டால ரைட் ஹீலையும் லெஃப்ட் ஹேண்டால லெஃப்ட் ஹீலையும் நீங்க கேட்ச் பண்ணுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளங்கை சரியா உங்களுடைய ஹீல் பாயிண்ட்ல பதிஞ்சிருக்கிறத நீங்க உறுதி செய்யலாம். இந்த சப்போர்ட்டை நீங்க பேஸ் பண்ணி உங்களுடைய ஸ்டொமக் ரீஜனை அப்பர் லெவல்ல நீங்க புஷ் கொடுங்க. இதனால பின்புறம் நல்லா வளையறக்க தன்மை ஏற்படும். இந்த வளைவு நல்லா உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா பின்புறம் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நீங்க பார்க்கறதுக்கு முயற்சி செய்யலாம். கண்டினியூஸா நீங்க ஹிப் ரீஜனை மேல் பக்கமா தூக்கியபடி உங்க ஷோல்டர்ஸ்ல நல்ல ஒரு பவர் கொடுத்து இந்த பொசிஷன் நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். பிரீத்திங் நார்மலா இருக்கணும். எப்பயுமே மூச்சு நிறுத்தக்கூடாது. இந்த ஆசனமானது தொடைப்பகுதியில் உள்ள அதிகப்படியான தசை செமைப்பை கரைக்கிறது. இடுப்பின் தசை நெழுவுகளை நீட்டி அதனை தளர்வுடையதாக மாற்றும். மேலும் செரிமானம் மற்றும் கழிவு நீக்க பிரச்சனைகளை சரி செய்கிறது. லோயர் பேக் பெயின் வராமல் இந்த ஆசனம் பாதுகாக்கிறது. நம்முடைய சுவாசத்தின் அளவை அதிகரிக்கிறது. ஆஸ்துமா வீசிங் போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறது. 10 to 15 செகண்ட்ஸ் இந்த பொசிஷன்ல நீங்க இருந்ததுக்கு அப்புறமா நிதானமா ஹேண்ட்ஸ் ஒவ்வொன்றா ரொட்டேட் பண்ணி ஜெட் போஸ்க்கு வந்துருங்க. பின்பு நிதானமா வஜ்ராசன நிலைக்கு வந்து கைகளை முட்டியின் மேல வைத்து ஆழ்ந்த சுவாசத்தை 5 to 10 முறை எடுத்து விடுங்க. வலி அதிகமாக இருந்தா நீங்க ராபிட் போஸ் என்று அழைக்கக்கூடிய முயல் ஆசனத்தை 1 minute வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பின்பு இதே ஆசனத்தை 2 முறை நீங்க முயற்சி செய்யலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாடாய்ஸ் போஸ் மற்றும் கேமல் போஸ்ல சில வேரியேஷன்ஸை பார்த்தீங்களா? கண்டிப்பா இந்த போசஸ் உங்களுடைய ஸ்டொமக்கும் உங்களுடைய செஸ்ட் ரீஜனுக்கும் மற்றும் உங்களுடைய லங்ஸ்க்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல கண்டிப்பா உங்க லங் ரீஜனை நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இதுல வரக்கூடிய இந்த கேமல் போஸ் போன்ற முக்கியமான ஆசனங்கள் வீசிங், ஆஸ்துமா, நுரையீரல் தங்கக்கூடிய சளிகளை எடுக்கக்கூடிய அற்புதமான ஆசனங்களா அமையுது. அதனால பயிற்சிகளை விடாம செய்யுங்க. உடலையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.